அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி. மதுரையில் இருக்கேன். டீச்சராக இருக்கேன். இப்போ அம்மா சொல்லுவாங்க இல்லையா வீடியோவில், அதாவது ஏதாவது நமக்கு தேவை வேணும் அப்படின்னா காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை என்ன பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு பெருசாலாம் விரும்பலை, ஒரு சின்ன ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஸ்கூலுக்கு நடந்து போகும்போதெல்லாம் நினச்சிட்டே போவேன். லஞ்ச் பேக்கை பிடிச்சிட்டு நடந்து போகும்போது நினச்சிட்டே இருந்தேன். அதாவது காரில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அதே மாதிரி வீட்டு முன்னாடியும் கார் நிற்கிற மாதிரி இமேஜிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்கூலில் கிரவுண்ட்லேயும் கார் நிற்கிற மாதிரி இமேஜிஸ் பண்ணிக்கிட்டேன். அதன் விளைவாக இப்போ எனக்கு என்னாச்சுன்னா, நேற்று கார் புக் பண்ணியாச்சு. வேகனார் புக் பண்ணியிருக்கு மாருதியில். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா டெய்லி அவங்களோட வீடியோ பார்த்தது அந்த மருதாணி பாருங்கள், மருதாணி வைக்கிறது அம்மாவோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குது மருதாணி வைக்கிறதும். அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, இந்த பட்டாம்பூச்சி பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு மிராக்கிள் என்னென்னா, பட்டாம்பூச்சி முதல்ல இந்த ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் 1-2 பட்டாம்பூச்சி பார்ப்பேன். அது அது இதுக்கு முன்னாடியெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அது கவனிக்க ஆரம்பித்தேன். அது ஏஞ்சல்ஸு பிரபஞ்சம் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசில். அப்படிங்கும்போது இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, 15 பட்டாம்பூச்சி பார்த்தேன். நம்பவே மாட்டீங்க யாரும். அதாவது ஒயிட் கலர், எல்லாமே ஒயிட் கலர். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாப்பும் வரவும் எண்ணிக்கிட்டே இருந்தேன் நான், எத்தனை பட்டாம்பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னு. எல்லாமே ஒயிட் கலர். அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியலை, மனசில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. 15 பட்டாம்பூச்சி பார்த்தேன். இப்போ அம்மாவோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்குது. இன்னொன்று என்னென்னா, அம்மா சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் ஹெல்த்தி வெல்த்தின்னு வைங்க. அதாவது வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வைக்கிறாங்களே, அது மாதிரி ஹெல்த்தி வெல்த்தி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போது வைங்க அப்படிம்பாங்க. நான் அது மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கும்போது வெளியில் போகும்போதும் அதே மாதிரி ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் வெல்த்தி இப்படியே சொல்லிக்கிட்டே வைக்கிறது. அது ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலேயே அம்மா கிடைச்சது நமக்கு பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய கருணை அப்படின்னு தான் சொல்லணும். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, அம்மா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நான் உங்கள் பிகேகே, லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என்னுடைய இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் நோட்டும் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு டீச்சர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு அவங்களுக்கு நடந்த ஒரு மிரக்கல் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மிரக்கல் நடக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதனால தான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். பல இன்னல்களுக்கு நடுவே, வேலை பளுவுக்கு நடுவே இந்த நேரத்தை உங்களுக்காக நான் ஒதுக்கி வைத்து இதை செய்து கொண்டிருக்கிறேன். இது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நல்ல அனுபவங்கள் இந்த பிரபஞ்சத்தால் ஏற்பட்டதோ தயவுசெய்து 1 நிமிட வீடியோ மூலமாக என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது வாய்ஸ் மெசேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ஸ் மெசேஜ் இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில பேர் மூஞ்சி காமிக்க விருப்பம் இல்லை, ஆனால் வாய்ஸ் மெசேஜ் இருந்தால். ஆனால் உங்களுக்கு கிடைக்க நல்லது எல்லாருக்கும் தெரியணும். ஏன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா, அவங்கள பிரபஞ்சத்தின் பால் ஈர்க்க நான் விரும்புகிறேன். ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்க போகணும், நகரணும், வாழ்க்கை நல்வழி பாதையில் அவங்களை கொண்டு செல்ல வேண்டும். அது ஒன்று தான் என்னோட எய்ம். நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு எல்லாம் வைக்கிறோம். நிறைய பேருக்கு கருவேப்பிலை பிடிக்காது, காஞ்ச மிளகா இருந்தால் பிடிக்காது, பச்சை மிளகா இருந்தால் காரமாக இருக்கும். இந்த மாதிரி சில வேண்டாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷனும். மனதில் உள்ள குப்பைகளை தூக்கி எறிந்து விட்டு, நேற்று முந்தின நாள் 1 மாதம் முன்னாடி நடந்த அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி அகற்றிவிட்டு சுத்தமாக வைத்துக்கொண்டு கடவுளின் அசாதாரண திட்டத்தில் சரணடையுங்கள். உங்களுக்கு இது பிளானு வச்சுருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இன்ன விதம் இன்னவருக்கு இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்ற திட்டம் செயல் இருக்கிறது. அதே போல பிரபஞ்சத்தில் உங்களுக்கான அத்தனை பொருள்களும் இருக்கிறது. அளவில்லாத பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் நீங்கள் என்பதை நன்றாக அழுத்தமாக உணருங்கள். அப்படி உணர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுங்கள். எல்லாம் கேட்ட அனைத்தும் கொடுக்க வல்லது பிரபஞ்சம். அதை நீங்கள் ஆசைப்படணும். ஆனால் நீங்கள் கேட்குறது, இந்த அம்மாவுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே அங்கே விரும்பின கார் கிடச்சிது. உங்களுக்கு என்ன வேணும்
அது கிடைக்கும். ஒரு அம்மாவுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு. 20 நாள் தான் அஃபர்மேஷன் எழுதினேன், அதுக்குள்ள அந்த 2 லட்ச ரூபா பணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். அதாவது எல்லாருமே ஒரு தனிப்பிறவி. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்கணும்னா, எண்ணங்கள் எப்படி நீங்கள் கொண்டு செலுத்துறீங்க, எப்படி நீங்கள் வெளிக்கொண்டுறீங்க, எப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க, எப்படி நீங்கள் கேட்குறீங்க. யோ கொடு அப்படின்னு ஒன்று இருக்குது, கொடுங்கப்பா. இன்னொன்று கிடைச்சிருச்சு, மிக்க நன்றி. இந்த மாதிரி பல மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த விதமாக அந்த உணர்வலைகள் எந்த விதமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும். முக்கியமாக என்ன விஷயம்னா, வாழ்க்கையில் நமக்கு யாரோடும் போட்டி இல்லை, நமக்கு நான் தான் போட்டி. இன்னையை விட நாளைக்கு நல்லா, நாளை விட அடுத்த நாள் நல்லா, அப்படி இருக்கணும் தான் வாழ்க்கை அமையணும். புரியுதா? என்னெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேணுமோ நியாயமாக அடுத்தவர்களை துன்புறுத்தாத வகையில் உங்களுக்கு விரைந்து நடக்கும். புரிஞ்சுதா? பிரபஞ்சமானது உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான சில விஷயங்கள் நீங்களும் கொடுக்கணும். தூய்மையான மனது, நன்றி அறிதல், சந்தோஷமாக செய்கிறது காரியம். சிரிங்க, எல்லாத்தையும் பார்த்து சிரிங்க, சந்தோஷப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசை அப்படியே மத்தாப்பூவாக விரியட்டும். அப்படி விரியும் போது தான் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறோம். இன்னும் மேலும் நீங்கள் சிரிக்க பிரபஞ்சத்துக்கு பார்க்க ரொம்ப விருப்பம். நீங்கள் சந்தோஷமாக இருக்க பிரபஞ்சம் மிக விரும்பும் உங்களை. என் மகன் என் மகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவருக்கு வேண்டிய அனைவும் செய்வது என் கடமை. கடவுள் பிரபஞ்சத்தை படைத்ததே உங்களுக்காகத்தான். அது அதனுடைய கடமை செய்ய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். உலகத்தின் அழுத்தங்களை விட்டு வெளியில் வர வேண்டும். ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் சில டைம். எனக்கே கூட இன்னைக்கு காலையில் ப்ரெஷர். திடீர்னு எனக்கு வேலை செஞ்சு இந்த பொண்ணு வேலையை விட்டு போகிறேன்னா நான் எப்படி அடுத்து செய்ய போகிறேன், எல்லா பொருளும் விஷயங்களும் அவளுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் எப்படி செய்கிறது என்ன ஏது. அப்புறம் வேறொரு விஷயம், ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று தேடிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் பேப்பர், அது கிடைக்கல. அது மாதிரி எல்லாம் இந்த உலக அழுத்தம் இருக்கே, சும்மா நான் வாயை விட்டு சொல்கிறேன் உலகம் அதுலேருந்து வெளிப்படுவேன். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே பேப்பர் தருது, ஒருத்தட்ட ஒப்பு வச்சுட்டேன், அவங்க பார்த்து தரட்டும், வேலைக்காரி போனால இன்னொரு ஆள் வந்துட்டு போவான், ஆள் விடு இப்படி நினச்சி அந்த நிமிஷம் அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். வெளியில் வந்தால்தான் உங்களுக்கு நீங்கள் வேண்டியது நடக்கும். பிரபஞ்சால் நான் அழுத்தம் ஃபுல்லாகிடுச்சுன்னா மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, இடமே இருக்காது. அதனால் கிளியர் பண்ணிக்கோங்க. அழுத்தத்தை உடனே மறந்துடுங்க. ஓகே, 1/2 hour மனசு இப்படி அலைஞ்சுது, சரி இவங்கள்ட்ட கொடுத்த பேப்பரை தர சொல், நீ போறியா, கிளம்புமா, மூட்டை கிளம்பிப்போ. இப்படி தான் நான் வாழ்க்கையை ஓட்டுறேன். அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிரிக்க ரொம்ப நல்லா சிரிப்பேன். எதுக்கு சிரிப்பேன்னா, நிறைய வடிவேல் ஜோக்ஸுக்கு சிரிச்சிருவேன். நிறைய வடிவேல் ஜோக்ஸ் சில காமெடி விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். சந்தோஷமாக சிரிப்பேன். என் சிரிப்பை பார்த்து எனக்கு சிரிப்பாகவே வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டது பிரபஞ்சம். உங்கள் அழுத்தங்களை நீக்கிவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தேவையான மாதிரி திருப்பி போடும் வல்லமை உள்ளது, சக்தி அதுக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நம்புங்க. நம்பிக்கை வீண் போவதில்லை, அன்பு அழிவதில்லை. பிரபஞ்சம் உங்களை நோக்கி உங்களுக்கு தேவையானதை ஒளி வடிவாக நிறைய விஷயங்கள், நிறைய அறிகுறிகள் நமக்கு அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்து அதை பிடிச்சிடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். சிலருக்கு பட்டாம்பூச்சி, சிலருக்கு வானவில், சிலருக்கு ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு நிறைய பூ, விதவிதமான பூ. திடீர்னு யாரோ கடையில் போய் ஒரு இளநீர் குடித்தா கூட அந்த இளநீரோட இனிப்பு, இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு தருது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நம்பிக்கையோடு அதை பார்த்து கொள்ள வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் எல்லா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஒர்க் பண்ணுறதில்ல. எனக்கு காட்சிப்படுத்துதல், மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் என்ன சொல்லுன்னு, நன்றி பிரபஞ்சமே, மூச்சு விடுறதே நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சம், நன்றி பிரபஞ்சம், கோடான கோடி நன்றி பிரபஞ்சம்
அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் நன்றி. ஏதாவது ஒரு தவறான எண்ணம் வந்து ஐயோ இப்படி ஆச்சு, நான் உடனே நன்றி பிரபஞ்சமே எல்லாம் நல்லபடியாக முடிந்தது, நன்றி அது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு மேனிஃபெஸ்டேஷன், ஒருத்தருக்கு அஃபர்மேஷன், ஒருத்தருக்கு வந்து வாட்டர் டெக்னிக், ஒருத்தருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு டெக்னிக், பல விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தருக்கு அந்த கிராட்டிடியூட் ஸ்டோன், நிறைய பேருக்கு கிராட்டிடியூட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த கல் வந்த நேரத்தில் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் அட் ஹோம். இந்த விஷயம் நடந்து பாப்பா ப்ரைஸ் வாங்கினா, பையனுக்கு அட்மிஷன் கிடச்சிது. அவன் வந்து பாதியில் எஜுகேஷன் விட்டுட்டு போயிட்டான். அதனால் திரும்பி இந்த புது செமஸ்டரில் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், அது நல்லா எழுத போகிறேன். ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறேன், நல்லா எழுத போகிறேன். மனசுக்கு உற்சாகம், கிளாஸஸ் புரியுது, மண்டையில் ஏறுது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைத்தது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். எப்போ நடக்கும்? நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியோடு நடக்கும் என்ற அசைய முடியாத நம்பிக்கையோடு இருக்கும்போது மாத்திரம்தான் அது நடக்கும். எப்படின்னா எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கிடையாது. தலைவலிக்கு ஒரு மருந்து, இப்போல்லாம் மூக்கு காது கை தனித்தனியாக பிரித்து டாக்டர்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்து. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடம்பு கான்ஸ்டியூஷன், அவங்க மனநிலை, அவங்க வாழ்கின்ற சூழ்நிலை பொறுத்து ஒவ்வொரு மெத்தட் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். வாட்டர் மெத்தட், கண்ணாடி பார்க்கறது, ஐம்பூதங்களை பஞ்சபூதங்களை நம்ம வணங்குவது, விஷன் போர்டு. நான் விஷன் போர்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்காக காமிக்கிறேன். நான் விஷன் போர்டு, அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் பல்ஸ் பிடிக்கணும்பாங்க எங்கள் அம்மா. ஜனங்களோட பல்ஸை பிடிச்சி பாரு, அப்போ தான் தெரியும் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ண. அதே மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தோட பல்ஸை பிடிச்சி பாருங்கள், எந்த விஷயம் உங்களுக்கு சரியாக வரும்னு அது போல் நடந்துவிடும். ஒரு வாட்டர் மெத்தட் நான் இப்போ சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீடு மாத்திரம் சும்மா ஜென்ரலாக ஒரு வீடுன்னு வச்சுக்கிறேன். 2 டம்ளர் கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை கிளாஸ் தண்ணி, 2 சின்ன துண்டு, இந்த அளவுக்கு தான் பேப்பர் எடுத்துக்கோங்க. கம் டேப் வச்சுக்கோங்க, ஒற்றை டேப் வச்சுக்கோங்க. ஒன்றுத்தில் வீடு எடுத்துப்போம், வாடகை வீடு. இன்னொன்றுத்தில் சொந்த வீடு. 2த்துலேயும் ஒட்டிடுங்க. அந்த தண்ணியை பார்த்து, நான் இப்போது இந்த வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த சொந்த வீட்டு தண்ணியில் ஊற்றிடுங்க. அப்புறம் அதை எடுத்து, நான் சொந்த வீட்டில் இந்த மாதிரி திரைச்சீலை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை குடிங்க. குடிச்சிட்டு வச்சிடுங்க. அந்த பேப்பர், வாடகை வீட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. சொந்த வீட்டு பேப்பரை மடித்து தலகாணி அடியில் வச்சு தூங்கிடுங்க. வீடை விஷுவலைஸ் பண்ணுங்கள். என்ன கட்டன், என்ன வாசல், எந்த இடம், எப்படி காற்றோட்டம், கிச்சன் எப்படி இருக்கணும், கிச்சன் கேபினட் போடணும், அது ஃபுல் மெத்தடும் விஷயங்களும் நினைவு வச்சுக்கோங்க. நினைவு வச்சுட்டு நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்கு ஆரோக்கியமின்மை, ஹெல்த் இஷ்யூ, ஐ ஆம் குட் இன் ஹெல்த். திருமணமாகவில்லை, மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. பணம் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது, பணம் 5 லட்சம் இருக்கிறது இப்போது. அப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் எழுதி இந்த வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நான் இனி வரும் நேரத்தில் இதை யூஸ் பண்ணி இதை சொல்லணும். நாளைக்கு வர இதில் காற்று, நெருப்பு, பூமி, வெளி, இதில் எப்படி நாம் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நல்வாழ்த்துக்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது நான் சொல்லாட்டி என்னை அடிச்சிடுவாங்க எங்கள் கன்சல்டன்ட். அதனால் இது 3ஐயும் நீங்கள் செஞ்சுருங்க. எனக்கு மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ நீட். கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். ஹாவ் அ லவ்லி டே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் தை முதல் வெள்ளிக்கிழமை. என்ன பண்ணுறீங்க? வெள்ளை கலரில் சேமியாவோ ஜவ்வரிசியோ பாயசம் வைங்க. நம்ம ஹிந்துஸாக இருந்தால் லக்ஷ்மிக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம், இந்த வெள்ளை பாயசம், நல்ல வாசனையாக ஒரு மல்லிப்பூ வச்சு, இல்லை ஒரு தாமரை கடிச்சா வச்சு கும்பிடுங்க. மற்ற மதத்தினர் இந்த பாயசம் வச்சு அல்லாவை கும்பிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அல்லாவுக்கு நன்றின்னு சொல்லி கொடுங்க.
கிறிஸ்டின்ஸும் இதே மாதிரி அந்த பாயசம் வச்சு இறைவனுக்கு நன்றி, எல்லாம் வல்ல இயேசுவுக்கு நன்றி, என் அன்னை வேளாங்கண்ணிக்கு நன்றின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்டு அந்த பாயசத்தை கொடுங்க. கொடுத்தா அது ஒரு தை வெள்ளிக்கிழமை ரொம்ப இன்றைக்கி இருக்கிற எல்லா கிரக நிலையும் நல்லா இருக்குன்றாங்க. அதனால் ரொம்ப நல்லது. நான் சொன்ன அந்த விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேண்டாத விஷயத்த ஒரு டப்பாவில் 10 ரூபா காசோ 1 ரூபா காசோ போட சொன்னேன். கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஓகே, வணக்கம்.